Hi friends, welcome to my channel Aari Tailoring. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெரிங் போன் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தான் நான் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஹெரிங் போன் ஸ்டிச்சை வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் எப்போயுமே சொன்ன மாதிரி எப்போயுமே நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. ஸோ லைனுமே பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து இழுத்துட்டு போய் போடக்கூடாது. அப்படி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட் லூசிங் ப்ராப்ளம் வரும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே லைன் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லைன் 1க்கு போயிட்டு நான் வந்து க்ராஸாக கொண்டு போயிட்டு ஒரு லாக் போட்டு அகைன் அப்படியே பேக்கில் திருப்பி ஒரு ரொம்ப சின்னன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான செயின் போட்டு அகைன் அங்கேயும் ஒரு லாக் போட்டு திருப்பி அகைன் நான் கீழே இப்படி க்ராஸாக கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அகைன் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு குட்டி லாக். ஓகேவா? அகைன் அப்படியே பின்னாடி நம்ம கொண்டு போயிட்டு இதில் வந்து இப்படி தாங்க உங்களுக்கு வந்து பேக்வேர்ட் டைரக்ஷனில் நீங்கள் மூவ் பண்ணி போடுற மாதிரி தான் இந்த ஸ்டிச் வந்து இருக்கும். ஸோ இங்கேயுமே ஒரு குட்டி லாக் போட்டு அகைன் நான் க்ராஸாக கொண்டு போகிறேன். ஸோ இந்த கீழே போடுற செயின் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம மேலே எந்த அளவுக்கு போட்டிருந்தோமோ அதே டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கணும். ஸோ அகைன் க்ராஸ் பண்ணி இந்த இடத்துலையும் ஒரு குட்டி லாக் போட்டு அகைன் வந்து ரிவர்ஸில் போயிட்டு ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கு அகைன் மறுபடியும் கீழே க்ராஸாக கொண்டு வரணும். மறுபடியும் இங்கே ஒரு குட்டி லாக், அப்படியே மறுபடியும் பேக்வேர்டில் போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக்கு க்ராஸாக வந்து மறுபடியும் ஒரு லாக் பேக்வேர்ட் போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ நான் வந்து சொல்கிறத விட நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தள்ளி போடுறோம் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பிகினிங் ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நெருக்கமாக போட்டு நல்லா பழகிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயினோட டிஸ்டன்ஸ் வந்து அந்த சேமாக வச்சுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நீட்டாக வரும். அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு போடுற செயின் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பேக்கில் கொண்டு போயிட்டு போடுற செயினோட அளவு வந்து சேமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? லாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக போடணும். நம்ம ரொம்ப பெருசாக லாக் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கீழே இழுத்து கொண்டு வரோம் இல்லையா, ஸோ அப்போ போதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் வந்து தனியாக தெரியும். நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னா லாக்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இனிமேல் வந்து லாக்கெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக போட்டோம்னா அது வந்து ரொம்ப தப்பு இல்லையா. ஸோ அதனால் வந்து லாக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து நான் சில்க் த்ரெட்டில் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இது அந்த சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் டிஸ்டன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கிட்டே இருக்கும். ஸோ 1/4 இன்ச்சுக்கு மேலேயே தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு 8 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ்க்கு. இது நான் கீழே பார்த்திங்கன்னா 11 கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமாக வந்து இந்த ஹெரிங் போன் ஸ்டிச் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணலாம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த சென்ட்ரல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ இது மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். இதை வந்து ஒரு பார்டர் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக வரும். நீங்கள் நெக்லைன்லேயும் கூட இதை பார்டராக கொடுக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்லேயோ
ஒரு லேடி இந்த மாதிரி எடுத்து பண்ணுறீங்கன்னா அவங்களோட ப்ளவுசஸ், ஸ்கர்ட்டோட பார்டர்ஸ் அதிலலாம் வந்து இதை ட்ரை பண்ணலாம், அழகாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லீஃபில் வந்து ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த லீஃபில் வந்து ஹெரிங்போன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன அதில் லைனில் போட்டோமோ அதே இதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். க்ராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின், அகைன் பேக்வேர்டில் போயிட்டு ஒரு செயின் போட்டு ஒரு குட்டி லாக்கு, அப்படியே க்ராஸாக எடுத்துகிட்டு போய் ஒரு குட்டி லாக், பேக்வேர்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செயின், மறுபடியும் ஒரு குட்டி லாக்கு, க்ராஸாக எடுத்துகிட்டு வந்து ஒரு லாக், பேக்வேர்டில் போயிட்டு ஒரு செயின், அகைன் ஒரு லாக்கு. ஸோ இதே இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரொம்ப பேசி கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பலை. நீங்கள் வந்து டீப்பாக நோட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன்றதை நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த ஸ்டிச்சோட ஸ்ட்ராட்டஜியை மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை எதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நான் எப்போயுமே சொல்கிறது, ஸ்டிச்சோட அந்த டயக்ராமேட்டிக் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டிச்சை நீங்கள் எதுலனாலும் அப்ளை பண்ண முடியும், எந்த டிசைன்லனாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம டிசைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்னா அந்த டிஸ்டன்ஸ் நம்ம போடுறத மட்டும் கொஞ்சம் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம், அவ்வளோதான். மத்தபடி வந்து எல்லாமே ஒன்று தான். நம்ம லைனில் போடுறோனாலும் ஒன்று தான், அது டிசைனில் போடுறோனாலும் ஒன்று தான். பட் ஆனால் நம்ம வந்து போடுற போதில் அந்த டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு கொம்பு டிசைனில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ கொம்பு டிசைனெல்லாம் இந்த ஸ்டிச்சை போட முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக போட முடியும். எல்லா டிசைன்ஸ்லேயுமே எல்லா ஸ்டிச்சஸையும் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். நமக்கு வந்து க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருந்தால். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆரி டியூட்டோரியல் வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தயவுசெய்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது எனக்குமே வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும், இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பெட்டராக பண்ணுறதுக்கு. ஸோ கொடி டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கீழே வர்ற டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், உள்ளே இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ் கம்மி, வெளியே இருக்க சுற்றளவு அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா வெளியே இருக்கிற அந்த பேக்வேர்டில் எடுத்துகிட்டு போகிற செயின் வந்து பெருசாக போடணும். அதே டைமில் உள்ளே நம்ம போடுற அந்த செயின் இருக்குது இல்லையா, பேக்வேர்டில் கொண்டு போயிட்டு போடுற செயினை சின்னதாக போடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் இதில் கரெக்டாக உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக கவர் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நான் வெளியே போடுற அந்த பேக்வேர்ட் செயின் வந்து நான் பார்த்திங்கன்னா பெருசாக போடுறேன். பட் ஆனால் உள்ளே நான் போடுறத பாருங்கள். உள்ளே போடுற அந்த பேக்வேர்ட் செயின் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே குட்டியாக தான் போடுறேன். இந்த இடத்துல பாருங்கள், அந்த கரெக்டாக நீங்கள் உள்ளே தள்ளி விட்டு நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கொம்பு டிசைன் வந்து நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. ஸோ நம்ம இப்போ வந்து முடிக்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து நான் எண்ட் நாட் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சின்ன கேப்ஸ் வர இடத்துலலாம் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணலாம், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்படி வருதுன்ட்டு. ஸோ நான் இதெல்லாம் வந்து ஏன் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா ஒரு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து
ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வெறும் லைனில் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை வந்து டிசைனில் அப்ளை பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ நம்ம வந்து அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் அப்ளை பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு வந்து டிசைனில் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஐடியாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் நான் வந்து ஒரு சின்ன டிசைன்ஸ் எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா நான் பெரிய டிசைன் எடுத்து போடுறேன் அப்படின்னா எனக்குமே வந்து உங்களுக்குமே பார்க்க போர் அடிக்கும். இன்னொன்று என்னென்னா டிசைனில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கவும் செய்யும். ஸோ உங்களுக்கு ஒரு கரெக்டான டைமிங்கில் வந்து என்னால் வீடியோ கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிசைன்ஸ், ஒரு கொடி டிசைன், ஒரு சர்க்கிள், ஒரு லீஃப், ஒரு ஃப்ளார் அந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு வந்து ஏதாவது டிசைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா வெளியே இருக்க சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அதிகம், சுற்றளவு அதிகம், உள்ளே இருக்கிறது வந்து சுற்றளவு கம்மி. ஸோ அதனால் நம்ம பேக்வேர்டில் கொண்டு போயிட்டு போடுற செயினை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பெருசாக போடணும், உள்ளே வந்து நம்ம குட்டியாக போடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா தான் சேம் கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஹெரிங்போன் ஸ்டிச் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த க்ராஸ் நீங்கள் கொண்டு போகிறீங்க இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு நல்ல நீடில் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நிறைய வந்து இருக்கிற வீடியோஸ்லலாம் பார்த்திங்கன்னா டுட்டோரியல் வீடியோஸில் பெரிய ஸ்டிச்சஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து எடுக்கிறேன். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பார்டர் டிசைனில் கொடுக்குற சில ஸ்டிச்சஸ். ஸோ இது வந்து முக்கியமாக நமக்கு நீடில் ப்ராக்டிஸ்க்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லாம் நான் ஓரளவு கவர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி நம்ம ரேராக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போவே நீங்கள் வந்து ஏற்கனவே நான் போட்ட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறதுல ஃபாலோ பண்ணிங்கனாலே ஒரு ப்ளவுஸே டிசைன் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் அப்லோட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக வீடியோஸ் பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நான் பேசிக் கோர்ஸ் தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு அடுத்து நம்ம மெட்டீரியல் ஒர்க்ஸுக்கு வந்து போயிடலாம். அதாவது அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ இப்போ நான் என்லாக் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு 3 டிசைன்ஸில் வந்து நான் இந்த ஸ்டிச்சை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச்சை வந்து எப்படி நம்ம வந்து டிசைன்ஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நடுவில் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணி இந்த மாதிரி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா? இதான் ஸ்டிக் பண்ண முடியும் இதில் வந்துட்டு. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டிச்சை வந்து லைனை மட்டும் போட்டு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன டிசைன்ஸ்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் வளர ஆரம்பிக்கும். ஓகே, ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.